பேக் டு சேனல் அகெயின். இன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலி டிசம்பர் 31st 2025. பட் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் மாலில் இருக்கோம். நியூ இயர்க்காக ஊர் சுற்ற வந்திருக்கோம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் ஜனனியும் சமீரும் எனக்கு வாய்த்த அடிமைகள். ஓகே, ஆக்சுவலி இன்றைக்கி நியூ இயர்க்கு வெளியே போகிற பிளானே கிடையாது. ஆனால் என்னை வந்துட்டு கடத்திட்டு வந்துட்டாங்க. கடத்திட்டு வந்தது அழகாக கடத்திட்டு வந்திருக்காங்க. என்னையும் தாப்பா பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஓகே, லைக் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ஜ் கலிஃபா பக்கத்தில் இருக்கிற பூர்ஜ் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். லைக் போங்க, ரொம்ப தேங்க்ஸ் பவானி. இங்கே வந்துட்டு ஆக்சுவலி புதுசாக இப்போ வந்துட்டு பூர்ஜ் பார்க் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு கூப்பிடுறாங்க. ஆக்சுவலி டைம் ஆயிடுச்சு, அதனால வா 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 ரா ரா ரா. ஓகே கைஸ், ஸோ அதுதான் இப்போ அதுக்காக தான் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். லைக் வந்துட்டு இந்த டிக்கெட்டோட ப்ரைஸு எப்படி நாங்கள் வாங்கணும், லைக் அதெல்லாம் எங்கே போய் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சமீர் சொல்லுவான். ஏன்னா என்னால் அதை மனப்பாடம் பண்ண முடியலை. சரியா? என்னப்பா இங்க வாடா. இது வந்துட்டு என்ன சொல்கிறது, அதுக்கு பேர் புர்ஜ் பார்க்னு ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஈமார். அது வந்துட்டு எப்படின்னா அங்கே இருந்துட்டு புர்ஜ் கலிஃபாவோட வியூ நல்லா பார்க்கலாம். ஜோனாக பிரித்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து 1000 dirhams மேலே. ஓகே, ஸோ நமக்கு நாங்கள் அவ்வளோ ரிச்சு கிடையாது. சரியா? நான் ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் இங்கே ஆஃபர் இருக்குது, அதனால் எனக்கு கிடச்சிச்சு அந்த பாஸ். ஓகே, மற்றபடி எங்களையும் கடத்தி கூட்டு வந்துட்டு இருக்கான். இவன் தான் அந்த கடத்தல்காரன். நியூ இயர்க்கு அப்புறம் எனக்கு ஆனோன்னா இவனை தான் நீங்கள் பிடிக்கணும். சரியா? ஓகே. இது வந்து NOEன்னு ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அது எப்படி இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. இனிமேல் போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குங்கிறது. ஓகே, சரி போய் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்மளை வந்துட்டு சமீர் வெற்றிகரமாக உள்ளே கூட்டு வந்துட்டான் பூர்ஜ் பார்க்குக்குள்ளே. உள்ளே வர முடியாதுன்னு நினச்சேன் நான். ஏன்னா அவங்க அந்த பாஸ் மட்டும் இருந்தால் பத்தாது. லைக் கையில் ஒரு ரிஸ்ட் பேண்டு மாதிரிலாம் கேட்டாங்க. நாங்கள் கேட்டாக சுற்றி இங்கே 3வது கேட்டுக்கிட்ட வந்து தான் எங்களை உள்ளே விட்டுருக்காங்க. ஆக்சுவலி இன்ஃப்ளூயன்ஸுங்கிறாங்களா? சரி, ஓகே, கரெக்டு தான். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கான். ஓகேப்பா, சொல்லு. எங்க பூர்ஜ் கலிஃபா எங்க? புர்ஜ் கலிஃபாவே காணோம். எங்கடா காணோம்? ஐயா, என் கலத்தை காணோம். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னால மியா கலிஃபான்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா இப்ப வீடியோ எடுத்த உடனே நான் எப்படி பிளேட்டை மாத்துறான் பூர்ஜ் கலிஃபான்னு. அந்த பாரு இங்க இருக்கு. கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சு गाइस. இருங்க காமிக்கிறேன். நல்ல அழகா இருக்கு. ஃபுல்லா காமிப்பேனா? ஓகே गाइस, நம்ம வந்துட்டு டிக்கெட்ஸ் வாங்கிட்டு இப்போ வந்துட்டு உள்ளே வந்துட்ருக்கோம். இந்த இடம் ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் செம்மையாக இருக்குது. இதில் வேறு 0.5x வச்சு என்னால் ஃபுல் வியூ கவர் பண்ண முடியல. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. லைக் சென்டரில் நடந்து போனதாக தெரியும். தெரியுதா? 2 பக்கமும் இந்த வழி ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஓகே गाइस, இப்போ நான் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காமிக்க போகிறேன். பூர்ஜ் குட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. சரியா? காய்ஸ், இங்கே வந்துட்டு இப்போ ரோட் ஷோ நடக்குது. துபாய் போலீஸ் முன்னால் வந்துட்டு இது பண்ணுறாங்க. லைக் அது ஒரு மாதிரி அழகாக இருக்குது. சே, அப்படி இருக்கு. இங்கே இப்போ ரோல்ஸ் ராயல்ஸ் காரு. அந்த கார் என்னது? ஜாக்வாரா? பென்ஸு. ஐயோ, காரை பாருங்க காய்ஸ். லாம்போகினி. ஐயோ, போலீஸ். இது என்ன காரு? புக்காட்டியா? இந்த ஊர்ல போலீஸ்க்கு கார் பாத்தீங்களா? வேற லெவல். அழகா வாசிச்சுக்கிட்டே போனாங்க. காரு தான் வேற லெவல்.
வராங்க guys. ஐயோ இருங்க அது காமிக்கிறேன். குதிரை வேணும். என்ன வேணும்? குதிரை வேணும். செருப்பு பியும். குதிரை வேணும். ஐயோ இல்லை காய்ஸ் சொல்லுங்கள், துபாயில் எவன் வந்து பாம்பு வைப்பான்? அந்த அளவுக்கு தைரிய புன்னகை இருக்கா உங்களுக்கு? அதாவது பாம்பு வைக்கிறவனுக்கு. உங்களை கேட்கல சரியா? நீங்கள் ரொம்ப தங்க குட்டி, சல்ல குட்டி, மூச்சு குட்டி. ஐயோ ரொம்ப தங்க குட்டி, சல்ல குட்டி, மூச்சு குட்டி. எனக்கு பிளானே இல்லாமல் வந்து சரி நான் ஒரு மாதிரி கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கேன்ப்பா. ஆனால் லாஸ்ட் இயரும் நான் ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தேன். லாஸ்ட் இயர் இவ்வளோ பிளான் இல்லாமல் இருந்தாலும் பட் நான் லாஸ்ட் இயர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இப்போவும் ஹாப்பியாக தான் இருக்கேன். நல்லா இருப்போம். ஒரு ரோட் ஷோ ஒன்று போயிட்டுருக்கு. ரோட்டில் ஒரு மாதிரி ஷோ பண்ணுறாங்க. அது அழகாக இருக்குது. மைக்கு வேறு நான் பேக்கில் வச்சுட்டேன். இப்போ அதை காமிக்கிறேன். இப்போ கேமல் நடந்து வரும். ரோபோ மாதிரியான ஒரு கேமல் நடந்து வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். நல்ல ஷோ போகுது. எங்களை எதுக்கு நீ பூட்ஸ் பார்க்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன்னு எனக்கு தெரியல. ஓகே, அதுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் உங்களுக்கு அதை அப்புறமா பதிவு பண்றேன் சரியா? இப்போ முன்னால ஒரு ஷோ இருக்கு, அது காமிக்கிறேன். மரத்தை நடுவுல வச்சு வண்டிக்குள்ள வச்சு நகர்த்திக்கிட்டு போறாங்க மரம். அழகா இருக்கு. ஓகே காய்ஸ், ஒருத்தனை பற்றி இப்போ பேசியே ஆகணும். எங்களை பூட்ஸ் பார்க்குக்கு உள்ளே கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உள்ள வரைக்கும் கூட்டு போயிட்டான். ஆனால் நடுவில் ஒரு ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. பிரேஸ்லெட் இருந்தால் தான் உள்ளே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஒரு ரிஸ்ட் பேண்டு மாதிரி. அது எங்ககிட்ட கிடையாது சரியா? பெரிய புளி கூட்டிட்டு வந்தான். ஆனால் உள்ளே போக முடியல. ஆனால் எனக்கு அது உள்ளே போக முடியலன்னு கவலையே இல்லை காய்ஸ். ஏன்னா இங்கே பாருங்க, எனக்கு பின்னால் புர்ஜ் கலிஃபா. நான் இங்கே சென்டரில் உட்காந்துருக்கேன். சொல்ல போனால் உள்ளே போனால் கூட இவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்போமான்னு தெரியல. ஆனால் இங்கேயே ஜாலியாக தான் இருக்குது. லைக் என்ன ஒரு மேட்ருனா, நாங்கள் வாங்கினது வந்துட்டு பூர்ஜ் பார்க்குன்னு சொல்லிட்டு ரெசிடென்ட்டுடைய பாஸ் தான் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி அங்கே உள்ளே போகிறதுக்கு அது என்ன பாஸு? பூர்ஜ் பார்க்குன்னே தனியாக டிக்கெட் இருக்குது, அதாவது பாஸ் இருக்குது. எங்ககிட்ட அது கிடையாது. ஸோ அதனால் எங்களை கண்டுபிடிச்சிட்டு விட மாட்டோம், உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டுட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்துட்டு வேறு சைடாக வந்துட்டு இந்த சைடு வந்து உட்காந்துருக்கோம். இது ஒரு மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்குங்க. இன்னும் நியூ இயருக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? 8:59 தான் ஆகுது. சாலிடா இன்னும் எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரத்துக்கு முன்னாலேயும் கூட்ட வந்து எனக்குள்ள உட்கார வச்சு உசுத்த வாங்குறோம். துபாயில சம்மர்ல நல்லா கொளுத்துற வெயில் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ துபாயில் ஆக்சுவலி வின்டர், செம்மையாக குளிருது. அதுதான் நான் ஃபுல்லாக எடுத்து போத்திருக்கேன். ஓகே,
இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா நியூ இயர் ரெசல்யூஷன் பற்றி நம்ம பேச போகிறோம். ஆஹா ஃபஸ்ட்டு சமீர் என்கிட்ட வராதீங்க, நீங்க பத்தி சொல்லுங்க. உங்களோட என்னிடம் ஆகாதீர்கள் நண்பர்களே, பகிர்ந்து இப்ப நீங்க விடுவேன். சொல்லுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் நீ லேடிஸ் ஃபர்ஸ்ட். இல்ல எப்போ நாங்க தான் ஃபர்ஸ்டா இருக்கோம். இப்போ நீங்க சொல்லுங்க. ஜிம் போறேன், இந்த இளவை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. டயட் ஃபாலோ பண்ண போறேன். தொப்பை குட்டி வச்சுக்கிட்டு டயட் ஃபாலோ பண்ணுவல்ல நீ. நான் 3 வேளை சோறு தானே சாப்பிடுற. 5 கிலோ குறைஞ்சிருக்கேன். ஓகே, எங்க கூட சேர்றதுக்கு முன்னால வரைக்கும் சார் சப்பாத்தி தான் சாப்பிட்டு இருந்தாரு. எங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் 3 வேளையும் சோறு தான் சாப்பிடுறாரு. லைட்டா தொப்பை குட்டி வேற போட்டுருச்சு. அப்புறம் வந்துட்டு ஒரு ஆசை இருக்கு, ஆனா அது நடக்குமான்னு தெரியாது. சொல்லு. ரெசல்யூஷன் நிறைய மொமெண்ட்ஸ் கேதர் பண்ணணும். யாரோட? எல்லாத்துக்கூடையும் எங்கெங்க எதாவது தோணுதோ எல்லாமே. பொண்டாட்டி கூடன்னு சொல்லணும். ஓகே, பொண்டாட்டி கூட அத கூட நான் சொல்லி கொடுக்கணும்ல. ஆனாலும்டா முபீனா பாவண்டா சாமி. எப்பா சாருக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க கைஸ். இன்னும் 2-3 மாசத்துல சாருக்கு கல்யாணம். புது மாப்பிள்ள. ஐயோ வெக்கப்படுறான். வெரி குட்ரா, கை கொடு. ஓகே கைஸ், அடுத்து நம்ம ஜனனியை கேட்கலாம். ஜனனி செல்லம், என்ன என்னைய தேடுறாங்க? உங்களோட நியூ இயர் ரெசல்யூஷன் வருது. நியூ இயர் ரெசல்யூஷன் மேல இருக்கிறவ நல்லா செருப்படி கொடுக்குற மாதிரி நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கிரிப்ட் சார் ரெடியா வச்சிருப்பாங்க. அந்த எந்த ஸ்கிரிப்ட் வந்தாலும் தாங்குற அளவுக்கு தெம்பா இருக்கணும். ஆல்ரெடி நான் செத்து போயிட்டேன்டா. நான் செத்துட்டேன். அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாடி கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டா போதும். அவ்வளோதான், அதுவே பெரிய விஷயம். அதுக்கு அடுத்த வருஷம் பார்ப்போம். அதுவும் இதே தான் சொல்லுவேன். ஏன்னா வருஷம் வாங்குற அடி எப்படி நம்ம இட்டி மாதிரி இருக்கு, என்ன பண்றது. அவ்வளோதான். மற்றபடி இந்த ஜிம்முக்கு போனோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க, நல்ல புத்தி கொடுத்து கோயில் குளத்துக்கெல்லாம் போய் கல்யாணம் பண்ணணும். ஜிம் போற நான் தானே சொன்னேன். நான் காமனா பொதுவா சொன்னேன், நான் யாரையும் பார்க்கவில்லை. டிஸ்க்ளைமரா? இது டிஸ்க்ளைமர். எப்பா எடிட்டரு, நீ எதுவும் வச்சு செஞ்சிடாதப்பா, ஆல்ரெடி செய்யறாங்க நிறைய பேரு. அதனால இது வந்து டிஸ்க்ளைமர். நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்லல. எனக்கு வந்து இந்த ஜிம் போறது 4 நல்ல எலும்பு தான் இருக்கு. ஜிம் போனா அதுவும் இருக்காது. அதனால அதெல்லாம் எதுவும் கிடையாது. எத்தனை அடி விழுந்தாலும் தாங்குற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இருக்கு. அது அவ்வளவுதான். அந்த தெம்பை மெயின்டைன் பண்ணாலே எனக்கு போதுமானது. அவ்வளவுதான். அவ மைண்டுக்குள்ள வரது வெளியே பேசுறீ நீ. சொல்லி கொஞ்சம் இது பண்ணா கோர்த்து விட்டாங்க. எப்பா எடிட்டர் கொஞ்சம் பார்த்து எடிட் பண்ணி ப்ளீஸ். அவ்வளவுதான். ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஹாப்பி நியூ இயர்ப்பா எல்லாரும். ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தம்பி என்ன பண்ணலாம்? எந்திரிப்பா, எந்திரி. ஓகே கைஸ், லைக் எனக்கு வந்துட்டு நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் நான் சில டிசிஷன்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். இப்போ நான் இவங்க 2 பேருக்கும் நல்லா கக்கபொக்கேன்னு சிரிச்சுட்டு நான் கொஞ்சம் சீரியஸாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. லைக் சீரியஸாக தான் டிசிஷன் நான் எடுத்திருக்கேன். லைக் 2025 வந்துட்டு லைக் நான் நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன். அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி 1 இயர் ஃபுல்லாக நான் துபாயிலே இருந்திருக்கேன். விசிட்டிங் விசாலே இருந்து நான் ஜாப் தேடி அந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. லைக் ஜாப் இல்லாமல் துபாயில் வந்துட்டு சர்வை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எனக்கு இங்கே சில நல்ல பீப்புள் கிடச்சிருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக தான் லைக் என்ன சொல்கிறது, சிரிக்கவே என்னால் முடிஞ்சுது. லைக் என்ன சொல்கிறது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரேஷ்மா, ரியோ, சரவணா, அப்புறம் இப்போ இந்த இவனுக்கு கூட சேர்ந்துட்டான் கரெக்டாக. லைக் எனக்கு இப்போ இருக்கிற இந்த பீப்புள் என் கூடவே இருந்தாங்கன்னா போதும்னு இருக்குது. ஆனால் கூடவே இருப்பாங்களான்னு கேட்டால் லைக் அவங்களுக்கோ கல்யாணம் குழந்தை குட்டின்னு போயிட்டாங்கன்னா லைக் எனக்கு தெரியல. நான் புலம்புற மாதிரி இருக்கும். ஆனால் உட்காந்து கேளுங்க ப்ளீஸ். ஏன்னா நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். லைக் என்ன சொல்கிறது, நியூ இயர் வாஸ்
சாரி நியூ இயர் 2025 வாஸ் லைக் ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி தான் இருந்தது. லைக் ஃபாலன் டவுன் லைக் எல்லாமே இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்த இயரும் இதுதான், ரொம்ப ரொம்ப அழுத இயரும் இதுதான். லைக் என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப ஒரு பர்சனை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி ரொம்ப ஓரளவுக்கு நம்ம இருந்திருப்போம். ஆனால் இப்போ அந்த பர்சன் நம்ம கூட இல்லை அப்படின்னு இருக்கும்போது அதனோட இது வந்துட்டு என்னால் இவ்வளோ வலி தாங்க முடியுமா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்தது இந்த 2025. தேங்க்ஸ் டு யூ. லைக் 2026 வந்துட்டு லைக் எடுத்து வளர்த்த போகிறேன் கைஸ், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் இவ்வளோ இவ ஒரு லூசு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஃபீல் பண்ணிட்டு குறுக்கு கொண்ட கௌசிக் மூமெண்ட் மாதிரி பண்றாங்க கைஸ் இவ. ஓகே ஐயோ ஓகே பேக் டு மை கண்டென்ட். ஓகே லைக் அதுதான் ஒரு மாதிரி நிறையா விஷயங்கள் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். லைக் ரொம்ப தனியாக இருந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோடையும் இருந்திருக்கேன். என்ன சொல்கிறது, தனியானா ரொம்ப தனியாக யாரு கூடயுமே பேசாமல் லைக் அந்த மாதிரிலாம் நான் இருந்திருக்கேன். என்னை நானே ஹர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். பட் ஆனால் யாரு கூட இனிமேல் அட்டாச்மெண்ட்டே வச்சுக்க கூடாது. நோ, இவளை நான் தத்தெடுத்துக்க போறேன். தயவு செஞ்சு போதும், ஆல்ரெடி இருந்துட்டா, அது முடிஞ்சு போச்சு. இப்போ 2026 நான் இவளை தத்தெடுத்துக்கிறேன். கூட இன்னொரு குழந்தைய ட்வின்ஸ் தத்தெடுத்துக்குவேன். ஆமா, இவளையே பார்த்துக்க முடியாது. தத்தெடுத்து வளர்க்க போறாளாம். நான் தான் பாத்துக்கிறேன். ஒரு 6 மாசம் நான் என்ன பாத்துக்குவேன். அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் காசு சேர்த்து வச்சு ஒவ்வொருத்தங்களா நான் தத்தெடுத்துக்குவேன்ப்பா. அவ்வளோதான். சரிப்பா, அதனால ஃபீல் பண்ண வேணாம். இவ ஃபீல் மேல் பண்ண மாட்டா. டேய் நான்லாம் ஃபீல் பண்ணனா மாசக்கணக்கா ஃபீல் பண்ண வேண்டாம், வருஷக்கணக்காக ஃபீல் பண்ண வேண்டாம் நான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் யா லைக் நியூ 2026 இருந்து லைக் நோ அட்டாச்மெண்ட்ஸ், நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ், ஜாலியாக இருக்க போகிறேன், ஜாலியாக இருப்பேன், அவ்வளோதான். இதுக்கு பேர் ரெசல்யூஷன். இதுக்கு பேர் ரெசல்யூஷன் நான் சொல்லலை, நான் தான் சொன்னேனே. என்னை வந்துட்டு ரெசல்யூஷன் சொல்லிட்டு ஒன்று நான் டிசைட் பண்ணி எடுக்கல. பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் ரெசல்யூஷனில் வச்சுக்கலாம். லைக் என்னன்னா யாரு கூடயும் அட்டாச்மெண்ட் ஆகாமல் நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது ரெசல்யூஷன் தான். அது எவ்வளோ பெரிய டாஸ்க்கு தெரியுமா ஃபஸ்ட்டு. அப்போ அது ரெசல்யூஷனில் வச்சுக்கலாம், புரியுதா? சரி, இப்போ நீ என் கூட ஃப்ரெண்டாக இருக்க, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தானே, நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே. இப்போ நான் திடீர்னு உன்ட்ட பேசாமல் போயிட்டா உனக்கு எப்படி இருக்கும்? ஃபீலிங்காக இருக்கும். ஃபீலிங்கானா என்ன மாதிரி? ஹர்ட்டாக இருக்கும், சோகமாக இருக்கும். மேபி நீ அழுவியா எனக்காக? யோசிச்சு தெரியாது அந்த டைம்ல எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும். லைக் அதுதான். இப்போ பாத்தியா, நீ வந்துட்டு எனக்குன்னு சில ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறனால தான் நீ ஃபீல் பண்ணி எனக்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீ அழணும். லைக் அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். லைக் ஒரீடா இருக்கும், லைக் ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகும். என்ன நம்ம சுத்தணும் போது இருந்த மெமரிஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகும். லைக் அந்த மாதிரி மைண்ட் அப்செட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நோ அட்டாச்மெண்ட்ஸ், நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸை தான் அவனை கொல்லணும், ஆனால் நான் சாக மாட்டேன், எல்லாரையும் சாவடிப்பேன். ஒன்றும் இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சிம்பிளி வேஸ்ட், சிம்பிளி வேஸ்ட். இது ரெசல்யூஷன்லாம், இது ரெசல்யூஷன் எடுத்து இங்கே பாரு, பூர்ஜ் கலிஃபா கிட்ட உட்காந்துக்கிட்ட நான் ரெசல்யூஷன் எடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக இதை நான் ஃபாலோ பண்ணுவேன். யாரு கூட அட்டாச்மெண்ட் ஆக மாட்டேன். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தம்பி எனக்கு போதும், வேறு யாரும் எனக்கு வேணாம். லைக் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா யாரு கூடயும் அட்டாச்மெண்ட் ஆகாதீங்க, ரொம்ப ஃபீலிங்ஸை வந்துட்டு வளர்த்துக்காதீங்க. மொதல் விஷயம், யாருக்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நம்ம இதை பண்ணணும், அதனால் அவ்வளோ அதை நமக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்காதீங்க. லைக் அப்படி இருந்தால் தான் வந்துட்டு லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும், புரியுதா? கேட்டுக்குங்க ஒழுங்கா, சரியா? சமத்து குட்டியா இருக்கணும். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். சரி, இப்போ வந்துட்டு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. கவுண்ட் டவுன் போட்டவனையும் அதை நான் காமிக்கிறேன், சரியா? இப்போதைக்கு நான் பேசுறத மட்டும் கேளுங்க. ஒய் பிளாக் ஷாம் பிளாக். காய்ஸ், அந்த இடத்துல ட்ரோன் ஷோ நடந்துட்டு இருக்கு.
இருங்க நான் காமிக்கிறேன், அழகா இருக்கு. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் guys. 2026 பிறந்துருச்சு guys. என்னெல்லாம் செய்ய காத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஹாப்பியா இருங்க, நல்லா இருங்க, ஜாலியா இருங்க. சரியா? நீங்க ஏதோ சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்களே? மறந்துட்டேன். ஐயோ, இன்னொரு வருஷம் பிறந்துருச்சு, தயாரா இருங்க. எது வந்தாலும் நம்ம அனைவருக்கும் டேய், வாயில நல்ல வார்த்தையே வராதாடா படுவாவிப்பால. அப்படி பேசக்கூடாதுன்னு தானே நாங்க அப்படின்னா ஓகே. ஹாப்பி நியூ இயர். ஜாலியா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, அது ஒண்ணுதான். மணி 12 ஆச்சு. இன்னைக்கு மெட்ரோ வந்துட்டு எவ்வளோ ஃபுல் டே ஓடுது. 48 ஹவர்ஸ்னா 2 நாள்டா. 2 நாள் கண்டினியூஸாக ஓடுமா? ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ நீ அடுத்து கிளம்பி மெட்ரோ பிடிச்சி வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ அதனால் vlog இதோட முடிச்சுக்கலாம். படசை எரிக்கலாம், புதுசா பிறக்கலாம், மறைக்கிற ஆளுக்கிட்ட இழிச்சு காட்டலாம்.